இப்ப அந்த பொண்ணு அவன் ஹஸ்பண்டுக்கு சாப்பாடு ஊட்டின்னு இருக்கா. அவனும் அந்த கட்டை கழட்டுறதுக்காக எப்படியாச்சும் வார்த்தை சொல்லி அந்த பொண்ணை ஏமாத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறான். இப்ப இந்த கட்டை நீ கழட்டலனா இந்த செவுத்திலே முட்டிங்க செத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு பயமுறுத்துறான். அவளும் பயப்படுறா. கரெக்டா அந்த டைம் பார்த்து அவங்க அம்மா வந்து நல்லா வேகமா முட்டினாதாம்பா செத்து போவ, நல்லா முட்டுப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இப்போ உங்க அம்மா ஒரு கறிக்கடைக்காரர்கிட்ட ஒரு இன்ஜெக்ஷன் ஒண்ணு வாங்கிட்டு வராங்க. அந்த இன்ஜெக்ஷனை போட்டா பாக்குறதுக்கு போதையில இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா ஒவ்வொரு பாட்டா செயலிழக்க ஆரம்பிச்சிடும். இவனை கொல்றதுக்கு முன்னாடி புருஷங்காரனை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்று ரிஜிஸ்டர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுக்கிறாங்க. அங்க போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு பார்த்தா போலீஸ் ஸ்டேஷன்ல என்னைக்கு தொலைஞ்சா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இவங்க ரெண்டு பேரும் ஆளுக்கு ஒரு டேட் மாத்தி மாத்தி சொல்றாங்க. இதுல சந்தேகப்பட்ட போலீஸ்காரங்களோ முதல்ல உங்க வீட்டு இருந்தா இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்காரங்க வீட்டுக்கே கிளம்பி வராங்க. வீட்டுக்கு வந்து பார்த்தா அந்த டெலிவரி பாய் தான் இருப்பான். ஆனா புருஷங்காரன் இருக்க மாட்டான். அந்த போலீஸும் வீட்டை சுத்தி சுத்தி வந்து தேடி பாக்குறாங்க. ஆனா அவன் இருக்க மாட்டான். இந்த டெலிவரி பாய் கிட்ட நீ இந்த பொண்ணை லவ் பண்றதுனால அவங்க புருஷங்காரனை நீயே சாவடிச்சிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அதுக்கு அந்த டெலிவரி பாயும் நான் ஒண்ணு இந்த பொண்ணை லவ் பண்ணல, நான் அவங்க அம்மாவை தான் லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். இதை கேக்குற அந்த பொண்ணுக்கும் அவங்க அம்மாவுக்குமே ரொம்ப ஷாக் ஆயிடுது. இப்ப அந்த போலீஸ்காருக்கு அந்த பொண்ணோட புருஷங்காரன் கிடைச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேஷன்ல இருந்து கால் வருது. இப்ப அங்க போனா போலீஸ்காரன் கிட்ட அவன் எல்லா உண்மையும் சொல்ல ட்ரை பண்றான். ஆனா அவன் போதலையே இருக்கிறதுனால அவனால எதுவுமே சொல்ல முடியல. அவன் பொண்டாட்டியும் நான் உன்னை எங்கெல்லாம் தேடின தெரியுமா, என்னை விட்டுட்டு எங்க போன அப்படின்னு சொல்லிட்டு அவன் கண்ணு முன்னாடியே அவகிட்ட டிராமா ஆடுறா. இவனை ஒரு வழியா சமாளிச்சு வீட்டுக்கு கூட்டு வந்துடுறாங்க. இவனை உயிரோட வச்சிருந்தா நமக்கு தான் பெரிய பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு எப்படியாச்சும் அவனை கொண்டு பாக்குறாங்க. இவன் செத்தானா நம்ம மேல சந்தேகம் வரக்கூடாது அப்படின்றதுனால அவன் வாயாலேயே வாக்குமூலம் வாங்கிடுறாங்க. இப்ப இவனை ஒரு மூட்டையில கட்டி ரயில்வே ஸ்டேஷன்ல போய் போட்டுறாங்க. ஆனா அந்த பொண்ணு கடைசி நிமிஷத்துல மனசு மாறி தன்னோட புருஷங்காரனை காப்பாத்திடுறா. அந்த பையனுமே தன்னோட பொண்டாட்டி கிட்ட வா இனிமே நம்ம லைஃப் ஒன்னா ஸ்டார்ட் பண்ணலாம், உமா மாதிரி இல்லைன்னா ஊர் மேய போறியா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். இவன் இப்படி நக்கலா பேசிட்டு இருக்கும்போது அதே ட்ராக்ல ட்ரெயின் வந்து அதே இடத்துல இறந்தும் போயிடுறான். கடைசி அந்த பொண்ணு தன்னோட வாழ்க்கைய ஹாப்பியா தனியாவும் வாழ ஆரம்பிச்சிடுறா.